செய்து பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் டேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் போர்டை வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கிடைக்கல போகலாம். ஸ்வீட் கார்ன் வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸ்வீட் கார்னை ஒரு கையளவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறத கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஒரு 2 ஆனியனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வடை ரொம்ப ஈஸியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி பண்ணி கையில் வச்சு வடை மாதிரி தட்டி பாருங்கள் வருதான்னு. வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வருது. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் கார்ன் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை வடையாக சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்வீட் கார்ன் வடையை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் வடையை போட்டுக்கலாம். வடையை போடும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாலா உருட்டி போட்டுக்கோங்க. ஒரு வடையை பொறுமையாக தட்டி போட்டுக்கோங்க எண்ணெயில். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வடை நல்லா செவந்து வருது. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், வடை நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
கார்ன் சும்மா பொறன்னு இந்த ஸ்வீட் கார்னை விட புது பேரே இது டிஷ்ஷே யாராலும் செய்ய முடியாது. அப்படி ஒரு கை பக்கம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.